ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு குக்கிங் vlog பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முகல் ஸ்டைலில் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதாவது 3/4 கிலோ அரிசி வச்சுட்டு 3/4 கிலோ ரைஸ் போட்டுட்டு இந்த பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடுப்பில் வச்சுட்டு இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 3/4 கிலோ அரிசி வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். இது வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அண்ட் கறி வந்துட்டு அலசிட்டு அதில் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வந்து நமக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. அண்டு 3/4 கிலோவுக்கு வந்து 10 பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகா வந்து நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அந்த மிக்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணது, பட் இது எல்லாத்தையும் போட போகிறது இல்லை, எவ்வளோ போடுறோன்றதை போடும்போது பார்க்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு லெமன், 3/4 கிலோவுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கேஜி தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வேகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஸ்லைஸில் நம்ம வெங்காயமும் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு கட்டு புதினா. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இன்னொரு விஷயம் விட்டாச்சு, தயிரும் வந்து தேவை. ஒரு பேக்கெட் அளவுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கணும். வந்து அடுப்பில் வச்சுட்டு அது ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஸோ ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றுனேன். இது வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 ml. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து உள்ளே போடுறோம். அது ஓரளவுக்கு தெரிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் எடுத்து இதில் போடுறோம். இப்போ ஆனியனை வந்து நல்லா வதக்கணும். இந்த ஒயிட் கலரில் இருக்க ஆனியன் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் வெட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடும். அது நம்ம சைடிஷாக ரைத்தா ஒன்று பண்ணுறோம். அது கூடவே வந்துட்டு சிக்கன் கபாப் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு இந்த சிக்கன் பவுடரு, இந்த கபாப் பவுடர் கிடைக்கும், சிக்கன் கபாப் பவுடரு. இந்த கபாப் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ 1/2 கேஜி சிக்கன் கபாப் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கேஜிக்கு இந்த அளவுக்கு பவுடர் தேவைப்படும். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சொல்லலாம். அதை போட்டுட்டு இதில் வந்து 2 எக்கு போட்டுக்கலாம். 1/2 கேஜிக்கு 2 எக் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2 எக்கு போட்டுட்டு இதுக்கு வந்து அதே இஞ்சி பூண்டு மிக்ஸு 1.5 ஸ்பூன், 1/2 கேஜிக்கு இந்த அளவுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்துட்டு 1/2 கேஜி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கழுவி. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பீசஸ்லேயும் வந்துட்டு இந்த மசாலா நல்லா ஊறுற மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ சிக்கனோடைய ஆக்சுவல் கலர் தெரியாமல் இந்த மசாலாவோட கலர் எல்லா சிக்கன் மேலேயும் அப்ளை ஆகிருக்கணும். உள்ளே டிப் ஆகுற மாதிரி பண்ணிடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கணும். இதை ஊற வச்சுருக்க டைமில் இது வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் இந்த கரண்டியில், குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு போடுறேன்.
போதும்ல. இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் அகைன். பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு இது நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோன்றது தான் முக்கியம். அடி பிடிச்சிடாமல் மேக்ஸிமம் நம்ம போடுற மசாலாஸு அந்த தேவையான பொருட்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். ஒரே இடத்துல டம்ப் ஆயிடாமல் ஃபுல்லாக நல்லா கிண்டி விடணும். தென் சிக்கன் நம்ம இதில் உள்ள போட போகிறோம். இது வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கனு, ஃப்ரெஷ் கிடையாது. ஏற்கனவே மஞ்சத்தூள்லாம் போட்டு பாயில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் உள்ளே போட்டுருங்க. அதுவும் வந்து ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். இதையும் போட்டுட்டு அதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிண்டி விட்டுருணும். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வெங்காயம் இருக்கிறதே மேக்ஸிமம் இப்போ தெரியாது நமக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து போடணும். இந்த கொத்தமல்லி புதினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த குச்சியெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். ஆயும்போது ரொம்ப பார்த்து ஆயுங்க. இந்த மிளகா எல்லாமே வந்துட்டு முழுசாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இதுக்கு நடுவில் சின்னதாக கோடு போட்டிருப்போம். அந்த கோட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அதுலேருந்து தான் நமக்கு ஃப்ளேவர் இறங்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளுடைய பழைய வேலை கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். அளவுக்கு உப்பு போடுறோம். ஒரு நம்ம பண்ணுற குவான்டிட்டிக்கு வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போடலாம். உப்பு வந்து அப்படியே இப்படி தூவி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் போய் சேரும். அடுத்தது வந்து லெமன் புழிஞ்சு விட போகிறோம். ஒரு லெமன் ஃபுல்லாக புழியணும். லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடணும். ஸோ தக்காளி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து மேக்ஸிமம் கரைய ஆரம்பிச்சிடும். அந்த தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கலர் சேஞ்சிங்கு. அந்த லெவலில் இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுருக்க தயிரை வந்து உள்ளே போடுறோம். ஒரு பாக்கெட் தயிர் போடலாம். நம்ம வந்து 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கோம். இதில் வந்து 3 கிளாஸ் வந்து யூஸ்வலாக பிடிக்கும். பொதுவாக நம்ம வந்து சமைக்கும்போது 1 கிளாஸ் அரிசி போட்டோன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். பட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்ற போகிறோம். தண்ணியை வந்து நம்ம ஏற்கனவே கட்டில சுட வச்சு படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐயோ, நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நம்ம முட்டை வருது பார்த்தீங்களா, பழைய இந்த மாதிரி இது கொதிக்கிற சீன் வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சிருக்க அரிசி எடுத்து போடணும். இந்த அரிசி மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து உடஞ்சிரும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த ரைஸ் வந்து நீட்டாக சேமியா மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி தூக்குற மாதிரி போடுறோம். அவுத்து விட்டுலாம்ல. கடைசியில் வந்துட்டு தண்ணி இருக்கும். இந்த சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது. தண்ணி இல்லாமல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. ட்ரைனா அப்படியே கையில் வடிகட்டினீங்கன்னாவே தண்ணி வடிஞ்சிடும். அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை கிண்டிட்டு நல்லா எல்லா ரைஸுமே வந்து உள்ளே போயிருக்கணும், எதுவும் மேலே நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப கிண்டக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கிண்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அரிசி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டுறதை வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது. அண்ட் சிக்கன் பீசஸ்லையும் நம்ம ரொம்ப கிண்டிட்டோம்னா அதோடைய ஃபுல் பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். கிண்டும் போது பார்த்து கிண்டணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்குன்றது நீங்கள் இப்போ பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நடுவுலேருந்து எடுத்துகிட்டு அதோட சூடு பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக கையில் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிடும்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம்னு நினைக்கிறேன். நான் பார்த்த டேஸ்ட்டுக்கு இன்னும் இவ்வளோ போட்டால் போதுன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குன்னா இந்த டைமில் உப்பு போடணும்லாம் அவசியம் கிடையாது. உப்பு போட்டதுக்கப்புறம் அகைன் நீங்கள் லைட்டாக கிண்டி விடணும். முன்னாடி கிண்ண மாதிரி வேகமாக கிண்டக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மேலாப்பில் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய அரிசியும் வந்து உடையாது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வைக்க போகிறோம். குக்கர் மூட தெரியல. ஸோ குக்கரை மூடினதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய குவான்டிட்டிக்கு 2 விசில் வந்து வைக்கணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் விசிலில். நீங்கள் இந்த வச்சுட்டு அந்த பக்கம் எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா 4-5 விசில் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது. அதுக்கெலாம் நம்மளை வந்து எதுவும் சொல்லக்கூடாது. குக்கர் விசில் கவுண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சாச்சு வெளியே. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு ஊற வச்சிருந்த சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு 20 மினிட்ஸ் ஆனதுனால. இப்போது அதை வறுக்கிறதுக்கு தேவையான சட்டி எடுத்து மேலே வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த சிக்கன் டிப் ஆகிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் இந்த சிக்கன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ன சூடாகிடுச்சான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி ஃபோர்க்கை உள்ளே விட்டிங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். ரெண்டு விசில் கழிச்சு கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கேசரி பவுடர்லாம் போடல. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரெட் கலரில் பிரியாணி மாதிரி அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தக்காளி இன்னும் அதிகம் போட்டாலும் இன்னும் வந்து அந்த கலர் கிடைக்கும், நேச்சுரலாகவே கிடைக்கும். ஸோ நம்ம அதிகமாக கிண்டாததுனால இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, சேமியா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேணும்னா நம்ம கிண்டுற ஸ்டைலில் தான் அது இருக்குது. இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நான் செஞ்சிருந்ததுக்காக சொல்லலை, நிஜமாவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். அதையும் நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா வ்ளாக் பண்ணி போடுறேன். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாமே இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். நீங்கள் கபாப் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாகு டேரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Meet you in another new vlog. Until then, bye bye from your digital vacation partner Abdul from JahuDiaries. Keep supporting Makkalea.